பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளிலே நாம் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். இந்த கடைசி நாளில் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு இந்த மாதத்தினுடைய 28 நாட்களை தேவன் நமக்கு கிருபையாய் நமக்கு கொடுத்தார். இந்த 28 நாளை நாம் இன்றோடு நாம் நிறைவு செய்து மீண்டும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். தேவன் கற்பித்தபடியெல்லாம் நாம் செய்து முடித்தோமா என்ற ஒரு சுய தற்பரிசோதனை செய்ய பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். இங்கு தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தையும், அங்கு ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைக்கு ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் அவனை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய ஆசாரிய பணிக்கு ஏற்படுத்தும்படி தேவன் எவைகளெல்லாம் மோசேக்கு சொன்னாரோ, மோசே எல்லாவற்றையும் தேவன் கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். இன்றைக்கு பல நேரங்கள்ல நம்ம ஜெபம் எப்படி இருக்குது, கொஞ்சம் தற்பரிசோதனை செய்து பார்ப்போமே. இந்த மாதம் நம்முடைய விருப்பத்தை கர்த்தருக்கு முன்னால வச்சு, இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை முடிங்க ஆண்டவரே, எனக்கு தேவை ஆண்டவரே, நம்ம மனதில் என்னெல்லாம் நம்ம எண்ணங்கள் கொண்டோமோ அவைகளை கொண்டு நாம் தேவனிடத்தில் ஜெபத்தில் வந்தோமா? இல்லை என்றால், தேவனே, என் வாழ்க்கையில நீர் எவைகளெல்லாம் செய்ய நீர் சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அதை செய்ய எனக்கு பலனை தாங்க, உம்முடைய கற்பனைகளை நான் செய்து முடிக்க, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொள்ள, உம்முடைய நியமங்களை நான் முன்னோக்கி எடுத்து செல்ல, உம்முடைய பிரமாணங்களை என் வாழ்க்கையாக நான் கொண்டு செல்ல எனக்கு நீங்க நடத்துங்கன்னு சொல்லி அதை நாம் செய்து முடித்தோமா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆகிய கர்த்தர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு தற்காலிகமானது. நமக்கு ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு. இங்கு தேவன் நம்மை கொண்டு வைத்துள்ள அந்த நித்திய வீட்டிற்கான அவருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் உங்களை என்னையும் அவர் தெரிந்திருக்கிறார். இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சித்தப்படி நாம் செய்யும்படி நம்முடைய இருதயத்தை அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது இந்த நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் மோசேக்கு என்ன தரிசனத்தை கொடுத்து மோசே எப்படியெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை முழுவதும் செய்து முடித்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் மோசையை போல இந்த பிப்ரவரி மாதத்தை முடிக்கிற நாம் அவருடைய சித்தத்தை முழுவதும் உள்வாங்கி தேவன் கற்பித்தபடியெல்லாம் செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்துல கர்த்தருடைய பிரசன்னம் மேக ஸ்தம்பத்திலே வெளிப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் அவருடைய சமூகம் முன் செல்லணும், அவர் நம்மோடு பேசணும், நாம் அவரோடு தரித்திருக்கணும். தேவனோடு இணைந்திருக்கும் போது வரக்கூடிய புதிய மாதமும் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லக்கூடிய மாதமாக, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய மாதமாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே நாளை கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் துவங்கி இந்த 2 மாதத்தை கர்த்தருக்கான கிருபை கொடுத்தீரே, கொடான கூடிய ஸ்தோத்திரப்பா. மோசே தேவன் கற்பித்தபடி எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்து முடித்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கென்று கொடுத்துள்ள நோக்கமும் தரிசனமும் திட்டமும் ஊழியத்தையும் எங்கள் வாழ்க்கை பயணமும் உங்க பர்பஸ்ல அது நிறைவேறும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த நேரத்துல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க கிருபையின் கரம் கூட இருந்து ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.